தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி தொடர்ந்து 5வது நாளாக முடங்கியிருக்கிறது நாடாளுமன்றம். சீன ஆக்கிரமிப்பு மற்றும் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதம் நடத்த நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் இன்றும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். விவாதம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று சபாநாயகர் பிடிவாதமாக கூறியதால் எதிர்க்கட்சிகள் கண்டன முழக்கத்தை எழுப்பியிருக்கிறார்கள். இதனால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பதாகைகளை ஏந்தி அவையின் மையப்பகுதிக்கு சென்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன். 5வது நாளாக முடங்கி இருக்கிறது நாடாளுமன்றம். உங்களுடைய தகவல்கள். அதாவது பல்வேறு பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய புதிய அவகாசம் வழங்கவில்லை. எதிர்க்கட்சிகளினுடைய பிரச்சனைகளை எழுப்ப அனுமதி மறுக்கப்படுவதை தொடர்ந்து இன்றும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தற்போது முழக்கமிட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக தற்போது 5வது நாளாக நாடாளுமன்றம் முடங்கி வருகிறது. கடந்த சில நாட்களாகவே எதிர்க்கட்சிகளை தொடர்ந்து பேச அனுமதிப்பதில்லை. குறிப்பாக குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி அனுமதிக்கவே இல்லை. ராகுல் காந்தியினுடைய பேச்சு பாதியில் தடைபட்டது. அதனைத் தொடர்ந்து எந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் பேச வாய்ப்பு கிடைக்கவில்லை. பிரதமர் கூட பதிலளிக்க வரவில்லை. இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் உரை மீது எந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் பேச முடியவில்லை என்பதுதான் நிலைமை. இதனைத் தொடர்ந்துதான் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பி ஜனநாயகத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலுமே தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இன்று அவை தொடங்கிய போதும் இந்த பிரச்சனையை எழுப்பி பேச அனுமதி கோரினார்கள். ஆனால் வாய்ப்பு வழங்கப்படாததை தொடர்ந்து அவையின் மைய பகுதிக்கு சென்று எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக முழக்கமிட்டதன் காரணமாக தற்போது அவையை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையிலும் இந்த பிரச்சனையை எழுப்ப எதிர்க்கட்சிகள் முயன்றனர். ஆனால் அதற்கும் மாநிலங்களவை தலைவர் அங்கு அனுமதி வழங்கவில்லை. 2 அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேசுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது என்ற தகவலை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.